ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நாம் இதை பற்றி பார்த்துட்டோம். இது வந்து செகண்ட் கிளாஸு. ஸோ இந்த செகண்ட் கிளாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி 2 கண்டக்டரை வந்துட்டு ஆன் பண்ணுறது, ஒரு கண்டக்டர் ஆனில் இருக்கும்போது இன்னொரு கண்டக்டர் ஆனில் இருக்கக்கூடாது, இதை பற்றி வந்துட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். இதை வந்து ப்ராக்டிக்கலாகவும் வந்து பார்த்துடலாம், சர்க்யூட் டயக்ராம் வச்சும் பார்த்துடலாம். போன தாட்டி வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே பேசிக்காக எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா இதை வச்சு இது பண்ணிடலாம். இதில் வந்துட்டு செலக்டர் சுவிட்சில் வந்துட்டு ஒயரிங் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். உங்களுக்கு வந்துட்டு செலக்டர் சுவிட்சுக்கு முன்னாடி காண்டக்டருக்கு வந்து NO&C எப்படி கண்டக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து எதுபடி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கடுத்து செலக்டர் சுவிட்சை அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு இந்த NO&C வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதில் வந்துட்டு எப்படி NO&C வந்து மாறுது அப்படின்ட்டு ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். இதில் வந்துட்டு NO&C வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கற்றுக்கிட்டா எலக்ட்ரிக்கலில் வந்து இதுதான் ABCD. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு காண்டக்டருக்கு வந்துட்டு சிம்பிள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்லேயே போட்டால் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சிம்பிள் எப்படின்னு போட்டேன், அந்த காயிலை வந்துட்டு இங்கே போடுறேன். ஸோ அந்த கண்டக்டருக்கு வந்துட்டு காயிலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சிம்பிள் இதுதான். இந்த சிம்பிளில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு A1 A2 இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸ் வந்து A1லையும் நியூட்ரல் வந்து கீழே A2லையும் கொடுத்துடணும். நான் போன வீடியோவை சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்துக்குங்க. காண்டக்டர் வந்துட்டு NO&C கண்டக்டர் வந்து போட்டுக்கலாம். NO கண்டக்டர் வந்து இப்படி போட்டுக்கலாம், NC கண்டக்டர் வந்து இப்படி போட்டுக்கலாம். கண்டக்டர் வந்து ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும், NOவாக இருக்கும், NC வந்து NCயாக இருக்கும். பவர் சப்ளை கிடைச்ச உடனே வந்து NO கண்டக்டர் வந்து NCயாக மாறிடும். பவர் சப்ளை கிடைச்சோன்னே இப்படி மாறிடும். அதே மாதிரி இது வந்து ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NC வந்து NO ஆயிரும். இந்த படத்தை பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் படி பார்த்துக்கலாம். ஒரு பவர் சர்க்யூட் டயக்ராம் போட்டுக்கலாம். பேஸு ஒரு நியூட்ரல் ஒன்று போட்டுக்கலாம். கீழே இது போட்டாச்சு, பேஸ் ஒன்று போட்டாச்சு, கீழே ஒரு நியூட்ரல் ஒன்று போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயில் சப்ளை வந்து இங்கே சிம்பிளை போட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க. பேஸ் நியூட்ரலை கனெக்ட் பண்ணியாச்சு. கண்டக்டர் வந்து இப்போ ஆன் ஆயிரும். கண்டக்டர் வந்து ஆன் ஆனோடனே இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு NO கண்டக்டர் போட்டுக்கலாம். NO கண்டக்டரில் வந்து மேலே பேஸ் சப்ளை கொடுத்துடலாம். கீழே வந்துட்டு அதில் வந்துட்டு அவுட்புட் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா, கண்டக்டரோட அவுட்புட்டு, அதை வந்துட்டு NO கண்டக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மேலே வந்து இன்புட் பார்த்தீங்கன்னா 13ஆம் நம்பர், அவுட்புட் பார்த்தீங்கன்னா 14ஆம் நம்பர் இருக்குது. இது வந்து இந்த கண்டக்டர் வந்து ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13லேருந்து 14க்கு வந்து சப்ளை கிடைக்கும். ஆன் ஆச்சுன்னா மட்டும்தான் கிடைக்கும். இந்த கண்டக்ஷனில் மட்டும்தான் NO வந்து NCயாக மாறும். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு அங்கே அந்த கண்டக்டரோட NO கண்டக்டர் வந்து நான் ஒரு இண்டிகேஷன் லேம்ப் இங்கே போட்டுக்கிறேன். இதை போட்டு ஆன் பண்ணிக்கிறேன். இண்டிகேஷன் லேம்ப்பு, இது NO கண்டக்டு, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் லேம்ப்பு. இந்த சர்க்யூட் டயக்ராமுக்கு அப்புறம் தான் கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா A1 A2க்கு வந்து பேஸ் நியூட்ரல் கொடுத்துட்டேன். NOக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சப்ளை கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 14லேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு லேம்புக்கு கொடுத்துட்டேன். லேம்ப்லேருந்து நியூட்ரலை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. அப்போ இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது, எரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா MCP வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த வந்து இண்டிகேட்டர் லேம்ப் வந்து எரியணும். இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து காண்டக்டர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. மேலே இருக்கிற 13லேருந்து 14க்கு சப்ளை வந்து கீழே நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து ப்ளோ ஆகும். இப்போ பாருங்கன்னா இண்டிகேட்டர் லேம்பை பாருங்கள், ப்ளோ ஆகுதா. இப்போ ஆஃப் பண்ணேன், ஆஃப் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஆன் பண்ணால் ஆன் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தான் NO கண்டக்டர். கண்டக்டர் ஆன் ஆச்சுன்னா கண்டக்டர் ஆன் ஆச்சுன்னா NO&Cயாக மாறும். இதை வச்சு உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு எப்படி NC எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. NO கண்டக்டர் வந்து எப்போ வரைக்கும் ஆன் ஆகலையோ அப்போ வரைக்கும் சப்ளை வந்து கீழே அவுட்புட்டில் கிடைக்காது. எப்போ ஆன் ஆகுதோ அப்போ தான் வந்துட்டு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த கண்டிஷன் புரிஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு டைமர் இது போட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு டைமர் போட்டுக்கலாம். 13 கீழே 14 கொடுத்தீங்க அப்படின்னா கண்டக்டர் ஆன் ஆச்சுனாலும் அதுக்கடுத்து டைமரில் கொடுத்துருந்தீங்கன்னா டைமர் வழியாக போய்க்கும். இப்போ வந்து டயக்ராம் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு NC கண்டக்டர் வந்து இந்த டயக்ராமில் போட்டு பார்த்துக்கலாம். NC கண்டக்டர் எப்படி இருக்காதுன்னு. NC கண்டக்டர் போட்டாச்சு சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா NCயில் மேலே வந்து சப்ளை வந்து கனெக்ட் பண்ணுற பேஸ் சப்ளையை இதுலேயே வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர் லேம்பை போட்டு நம்ம இண்டிகேட்டர் லேம்பு வழியாக இண்டிகேட்டர் லேம்ப் வழியாக பார்த்துக்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது NC அப்படின்ட்டு.
நியூட்ரலை வந்து டைரக்ட்டா இண்டிகேட்டர்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு டயகிராம்ல. ஸோ வந்து பிராக்டிகலா இப்போ பார்ப்போம். இங்க வந்துட்டு கண்டக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டக்டர்ல என்சி வந்து இல்ல. ஸோ அதனால வந்து ஒரு ஆட் ஆன் பிளாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் ஆன் பிளாக் வந்து ஆக்ஸிலரி கண்டக்டர்ன்னு சொல்லலாம். இத வந்து நம்ம மேல கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மாரி நீங்க வந்துட்டு 16 அவுட்புட்ட வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆட் ஆன் பிளாக் ஒரு கண்டக்டர் கூட. ஸோ இதுல வந்துட்டு NO, NC 2மே இருக்கு. ஸோ இப்ப வந்து நம்ம கண்டக்டர்ல இருக்க NCய வந்து இதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து NOல இருந்து இந்த ஒயரை ரிமூவ் பண்ணி NCல கனெக்ட் பண்ணிக்கலாம். கண்டக்டரோட NCல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ NCல கனெக்ட் பண்ணியாச்சு. மேல வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாரி இன்புட்ட வந்து மேல இன்புட்ட கனெக்ட் பண்ணணும். ஸோ இன்புட்ட வந்து கண்டக்டர்லேருந்து ரிமூவ் பண்ணி மேல வந்துட்டு ஆக்ஸிலரில வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்புட்ல கனெக்ட் பண்ணியாச்சு. இண்டிகேஷன்ல வந்து ஆன்லயே இருக்கும். பார்த்தீங்கன்னா, கண்டக்டர் ஆஃப்ல இருக்கும்போது இண்டிகேட்டர் வந்து ஆன்ல இருக்கும். அதே கண்டக்டர் ஆன் பண்ணிட்டோம்னா, இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆயிரும். ஏன்னா, என்சி வந்து இப்போ NOவா மாறிருச்சு. எப்ப கண்டக்டர் ஆஃப் ஆகுதோ, இண்டிகேஷன் வந்து ஆன் ஆயிரும். ஏன்னா, இது NC நார்மலி குளோஸ்டு. ஆன் பண்ணா NO. உங்களுக்கு சேஞ்ச் தெரியுதா? கண்டக்டர் வந்து ஆன் ஆச்சுன்னா, NO NCயா மாறுது. அதே மாரி NC வந்துட்டு ஆன் ஆச்சுன்னா, NOவா மாறுது. இப்போ டயகிராம் வழியா நம்ம பார்த்துட்டோம். பேஸ், நியூட்ரல், காயில் சப்ளை, அப்புறம் NO எப்படி, NC எப்படின்ட்டு இந்த டயகிராம்லயும் பார்த்துட்டோம். பிராக்டிகலாவும் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஆன் இண்டிகேஷன் லேம்ப் NOக்கு போட்டுக்கிட்டோம். அதே மாரி NO கண்டக்ட் ஆன் இண்டிகேஷன் லேம்ப் நமக்கு வந்துட்டு போட்டுக்கலாம். பவர் ஆன்ல இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறதுக்காக. நமக்கு வந்துட்டு கண்டக்டர் ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பவர் கிடைச்ச உடனே நமக்கு வந்துட்டு லைட் எரியும். ஸோ இது வந்து ஆன் இண்டிகேஷன்னு வச்சுக்கலாம். இதே ஏதாவது இருக்கிறதுனால, அதில வந்து நம்ம இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் இண்டிகேஷனுக்காக. அதே மாரி NC கண்டக்ட்ட வந்துட்டு நம்ம இண்டிகேஷன வந்துட்டு ஆஃப் இண்டிகேஷன்ல கூட வச்சுக்கலாம். எப்பவுமே இது பண்ணிக்கிட்டே இருக்கும். அது லைட் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இண்டிகேஷன் லேம்ப் வச்சு நம்ம வந்து 2மே பார்த்துட்டோம். NC பாயிண்ட்ல வச்சு நம்ம ஒரு இண்டிகேஷன் லேம்ப் வந்துட்டு போட்டாச்சு. இத வந்து ஆஃப்ன்னு போட்டுக்கலாம். நம்ம ஆஃப்ன்னு எழுதிட்டு ஏன்னா வந்துட்டு கண்டக்டர் ஆன் ஆறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஆஃப் இண்டிகேஷன் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது NC வழியா எடுத்திருக்கங்காட்டி. அப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த கான்டாக்டர்ல பார்த்தீங்கன்னா, NCல எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்துட்டு நமக்கு வந்து ஆஃப் இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு கான்டாக்டர் எடுத்துக்குவோம். இந்த ப இந்த கண்டக்டர் ஆன் பண்ணா, இந்த கண்டக்டர் வந்துட்டு இது ஆன் ஆகணும். இந்த இந்த கண்டக்டர ஆன் பண்ணா இந்த கண்டக்டர் ஆஃப் பண்ணா, இது வந்து ஆஃப் ஆகணும். இது 2யும் எப்படி கனெக்ஷன் பண்ணணும்னு நம்ம பார்த்துக்கலாம். அ இந்த கண்டக்டர வந்து கண்டக்டர் NO கனெக்டர் இது பார்த்தீங்கன்னா, இத NO பாயிண்ட்ட வச்சு நம்ம இது கண்ட்ரோல் வயரிங் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப வந்துட்டு பேஸ் சப்ளையே போட்டுக்கலாம். டயகிராம்ல அதே மாரி பேஸ் சப்ளை, நியூட்ரல் சப்ளை போட்டுக்கலாம். காயில் சப்ளை வந்து போட்டுக்கலாம். நியூட்ரல வந்து டைரக்ட்டா குடுத்துறலாம். இத வந்து ஆன் பண்றதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா பேஸ் சப்ளை வந்து குடுத்துக்கலாம். இது வந்து கண்டக்டர் வந்து ஆன் ஆயிரும். இந்த கண்டக்டர் வந்து ஆன் ஆயிரும் உங்களுக்கு டைரக்ட்டா இப்படி கனெக்ஷன குடுத்தோம்னா. அடுத்து இன்னொரு கண்டக்டரோட ஆன் பண்றதுக்கு காயில் சப்ளை டயகிராம் போட்டுக்கலாம். அதுல நியூட்ரல வந்து டைரக்ட்டா நம்ம அதிலயும் கனெக்ட் பண்ணிறலாம். அ அந்த கண்டக்டர் இது பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டக்டரோட NOவ மேல போட்டுக்கலாம் டயகிராம்ல. ஃபர்ஸ்ட் கண்டக்டரோட NOவ வந்து அந்த செகண்ட் கண்டக்டருக்கு மேல வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேல வந்துட்டு பேஸ் சப்ளை வந்துட்டு இது K2ன்னு வச்சுக்கலாம். இந்த கண்டக்டர் K1, K2ன்னு வச்சுக்கலாம். அ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த K1 கண்டக்டர் வந்து ஆன் ஆச்சு அப்படின்னா, கே அந்த செகண்ட் K2 கண்டக்டர் வந்து உங்களுக்கு ஆன் ஆகணும். அத வந்து பேஸ் சப்ளை அதில குடுத்துறலாம். அந்த பேஸ் சப்ளை வந்து அந்த கண்டக்டரோட காயிலோட ஜாயின் பண்ணிறலாம். ஸோ இந்த கண்டக்டர பாருங்க. இந்த கண்டக்டர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 13, 14 இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து எடுத்துட்டு வந்து இந்த கான்டாக்டரோட இதில குடுத்துறலாம். A1க்கு குடுத்துறலாம். இந்த கான்டாக்டர் A1ல குடுக்கணும். அந்த NO பாயிண்ட்ட எடுத்துட்டு வந்துட்டு. ஃபர்ஸ்ட் கான்டாக்டரோட NO பாயிண்ட் எடுத்து வந்து அந்த A1ல குடுத்தீங்கன்னா, செகண்ட் கான்டாக்ட் வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் ஆன் ஆனோனே ஆட்டோமேட்டிக்கா அது ஆன் ஆயிரும். இப்ப இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேஷன் லேம்ப் எப்படி க்ளோ ஆகுதோ, அதே இதுபடி தான் நம்ம வந்துட்டு இந்த கனெக்ஷனு. இத வந்து ஒயரிங் அப்ப இத வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அ ஒயரிங்ல இப்ப 2 கண்டக்டர்னா இத டயகிராம்ல பார்த்துக்கங்க. காயிலு. இந்த கண்டக்டர் காயில் போட்டுட்டு, இத வந்து பேரலல்ல வந்து இன்னொரு கண்டக்டர் போடணும் அப்டின்னா, இது மாரி இந்த பேரலல்ல வந்துட்டு எடுத்துக்கணும். பேரலல்ல குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 2மே ஒட்டுக்கா ஆன் ஆகும். இப்படி குடுத்தீங்க அப்படின்னா, சம் மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும். ஸோ, இது மாரி தான் இந்த டயகிராம்ல மேல இருக்கிற மாரி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் அசம்பாவிதம் ஆகாது. இப்படி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சம் மிஸ்டேக் ஆகும். அதனால வந்துட்டு இப்படி நம்ம இது மாரி தான் குடுக்கணும்.
ஃபர்ஸ்ட் கண்டக்ட் ஆன் ஆச்சுன்னா அதோட NO பாயிண்ட் வழியா தான் செகண்ட் கண்டக்ட் ஆன் ஆகிற மாதிரி கொடுக்கணும். டேரெக்டாக சப்ளைல வந்துட்டு நம்ம கொடுத்தோம்னா அது சில டைம் மால் ஃபங்க்ஷன் ஆகி நமக்கு ஒரு மிஸ்டேக் ஆகும். ஸோ அதே மாதிரி இதுக்கு பதிலாக NO கண்டக்ட் பதிலாக ஒரு NC கண்டக்ட் கொடுத்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் கண்டக்ட் ஆனில் இருக்கும்போது செகண்ட் கண்டக்ட் ஆஃபில் இருக்கும், செகண்ட் கண்டக்ட் ஆனில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கண்டக்ட் வந்து ஆஃபில் இருக்கும். இது ரெண்டும் உங்களுக்கு புரியுதா? இது எப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டக்ட் வந்து ஆன்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த NC வந்து NOவா மாறிடும். அதனால வந்துட்டு செகண்ட் கண்டக்ட் ஆன் ஆகாது. அதே ஃபர்ஸ்ட் கண்டக்ட் ஆஃப்ல இருந்ததுன்னா அந்த ஃபர்ஸ்ட் கண்டக்ட் வந்து ஆஃப்ல இருக்கும், செகண்ட் கண்டக்ட் NC வழியா சப்ளை போய் செகண்ட் கண்டக்ட் வந்து உங்களுக்கு ஆன் ஆயிரும். இந்த டயக்ராம்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு இந்த கண்டக்டரை வந்து ஆன் பண்ணுறதுக்கு வந்துட்டு எப்படின்ட்டு இந்த சுவிட்ச் வழியாக ஸ்டார்ட் பட்டன் ஒரு சுவிட்சை வச்சு நம்ம பார்த்துடலாம். ஸ்டாப் பட்டன் வச்சும் வந்து பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் பட்டன் வந்து ஆன் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பட்டன் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கும் நம்ம வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷனில் வந்து இது ஒர்க் ஆகணும், ஆன் கண்டிஷனில் இது ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனை வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து டயக்ராமில் பாருங்கள், 2 கண்டக்டர் இருக்குது, அதுக்கு காயில் சப்ளை டயக்ராமை போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதுக்கு டேரெக்டாக நியூட்ரல் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம், 2 கண்டக்டுக்கும் கொடுத்தாச்சு 2 டயக்ராமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் சப்ளை வந்து மேலே போடுங்க. போட்டு ஃபர்ஸ்ட் கண்டக்டர் வந்து டேரெக்டாக கொடுத்துருங்க. இந்த கண்டக்ட் ஆன் ஆச்சுன்னா அந்த கண்டக்ட் ஆன் ஆகணும் அப்படின்னா இந்த கண்டக்டரோட NO வந்து இந்த கண்டக்டருக்கு மேலே போட்டுட்டு இது NCA போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இது வந்து ஆனில் இருக்கும்போது அது வந்து ஆஃபில் இருக்கும், அது ஆஃபில் இருக்கும்போது இது ஆனில் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இது தெரியுதில்ல? இப்போ இது வந்துட்டு பவர் சப்ளை வந்து தனியாக எடுத்து வந்து இந்த NCயில் கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு பவர் சப்ளை தனியாக கொடுக்கல அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஏன்னா 2 ஒரே சப்ளை இருந்ததுன்னா இதுவும் ஆனில் இருக்குங்களா, அதனால 2 சப்ளை தனியாக கொடுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் கண்டக்டருக்கு ஒரு காயில் சப்ளைக்கு ஃபஸ்ட்டு, அந்த செகண்ட் கண்டக்டர் வந்துட்டு அதுக்கு ஒரு பேஸ் சப்ளை தனியாக எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டக்டரோட NC பாயிண்ட் வழியாக டேரெக்டாக அந்த சப்ளை கிடச்சிதுன்னா உங்களுக்கு அந்த செகண்ட் கண்டக்டர் வந்து ஆனில் இருக்கும். இந்த கண்டக்ட் ஆனில் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பவர் சப்ளை கிடச்சோடனே இது வந்து ஆனில் இருக்கும். இந்த கண்டக்டர் இந்த பாயிண்ட் வழியாக உங்களுக்கு போயிட்டுருக்கும். எப்போ வந்துட்டு நமக்கு NC பாயிண்ட் வந்து NOவா மாறுதோ அது வரைக்கும் ஆனில் இருக்கும். எப்போ வந்து NC வந்து NOவா மாறும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கண்டக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்போ ஆன் ஆகுதோ அப்போ வந்துட்டு இந்த NC வந்து NOவா மாறும். அப்போ இந்த கண்டக்டர் வந்து ஆஃப் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதில்ல? இந்த 2 கண்டக்டரை வச்சுட்டு எப்படி வந்துட்டு இன்டர்லாக் இல்லாத இருக்கும் நமக்கு. இது ஒரு டைமில் வந்து ஒரே ஒரு கண்டக்டர் ஆன் ஆகணும் அப்படின்னா இந்த இன்டர்லாக்கிங் இருக்கணும். 2ம் வந்து உங்களுக்கு ஆனில் இருக்கணும் அப்படின்னா வேறு இன்டர்லாக்கிங் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்துட்டு கண்டிஷனு. இப்போ வந்துட்டு எதுக்கு பவர் ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆன் ஆகும். எதுக்கு செகண்ட் பவர் கிடைக்குதோ அது வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு பவர் கிடைச்சதுன்னா ஃபஸ்ட்டு இப்போ ஒரு NO வந்து பார்த்தீங்கன்னா NC வந்து இதில் முன்னாடி போட்டுருங்க. இப்படி போட்டிங்கன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ். இந்த கண்டக்டர் ஆனில் இருந்துச்சுன்னா இந்த கண்டக்டரு உங்களுக்கு ஆஃபில் இருக்கும், இந்த கண்டக்டர் உங்களுக்கு ஆன் இருந்ததுன்னா அந்த கண்டக்டர் வந்து ஆஃபில் இருக்கும். எப்பவுமே 2க்குமே ஃபஸ்ட்டு சப்ளை கிடைச்சதுன்னா எது ஃபஸ்ட்டு ஆன் ஆகுதோ அப்படியே உங்களுக்கு பொசிஷன் மாறிடும். உங்களுக்கு வந்துட்டு எப்போ 2மே வந்து ஒரே டைமில் ஆன்லவே இருக்காது. இந்த இன்டர்சேஞ்ச் வந்து எல்லா ஒரு எலக்ட்ரிக்கல்லையும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்டர்லாக்கிங் வந்து எப்பவுமே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது. இதை வந்து கண்டக்டர் ஒயரிங்கில் பார்த்துடலாம், கண்ட்ரோல் டயக்ராமில் பார்த்துடலாம். அதே மாதிரி வந்து நான் டயக்ராம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கண்டக்ட்டுக்கும் இந்த MCP பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு கண்டக்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டரை ஆன் பண்ணீங்க அப்படின்னா ரெட் ஒயர் இருக்கிற கண்டக்ட் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். அந்த சுவிட்சை ஆன் பண்ணீங்க அப்படின்னா ப்ளூ ஒயர் இருக்கிற கண்டக்ட் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ளூ கலர் சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கண்டக்ட் வந்து உங்களுக்கு ஆன் ஆயிருச்சு. ஏன்னா வந்துட்டு அதனோட NCயில் வழியாக நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அதே இதை ஆன் பண்ணோம்னாலும் இந்த MCP ஆன் பண்ணாலும் இது வந்து ஆன் ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட்டு எந்த கண்டக்ட் ஆன் ஆயிருக்கோ அந்த ஃபங்க்ஷன் படி தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த NC வழியாக எடுத்திருக்கோம். ஸோ இந்த கண்டக்டர் ஆன்ல இருக்கிறங்காட்டி அந்த ரெட் ஒயர் வந்து NC வந்து NOவா மாறிடுச்சு. அதனால் அவுட்புட் சப்ளை கிடைக்காது. அதனால் வந்து இந்த செகண்ட் கண்டக்ட் வந்து நமக்கு வந்து ஆஃப்லேயே இருக்கும். எப்போ வந்து இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுறோம் அப்படிமோ இந்த சுவிட்ச் இப்போ ஆஃப் பண்ணோன்னா அந்த செகண்ட் கண்டக்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சா? இப்போ அதுக்கு சப்ளை கிடச்சிருச்சு. உங்களுக்கு செகண்ட் கண்டக்டர் இப்போ ஆன் ஆகிறதுலாம் தெரியுதா? பார்த்துக்குங்க. நீங்கள் அங்கே விரல் வச்சு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டர் இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணாலும் இந்த ஃபஸ்ட்டு கண்டக்ட் வந்து உங்களுக்கு ஆன் ஆகுது. நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணாலும் இது இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆன் ஆகலை. ஏன்னா வந்து இப்போ இந்த கண்டக்ட் ஆன் பண்ணோன்னா இதை வந்துட்டு ஆன் பண்ணணும். இப்போ வந்துட்டு இதை ஆஃப் பண்ணோன்னா இந்த ஃபஸ்ட்டு கண்டக்ட் வந்து உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா?
2 கான்டாக்டும் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது? எதுக்கு இப்படி எட்டு இன்டர்லாக்கிங் குடுக்கணும்? ஃபர்ஸ்ட்டு எந்த சப்ளை கிடைக்குதோ, அந்த சப்ளை படி ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆன் ஆகும். செகண்ட் கனெக்ட் இட்லிங்ல இருக்கும். இது ஆன் ஆச்சுன்னா 2மே ஆன்ல இருக்கும்போது, 1 ஆன் ஆகும்போது இதாகும். இந்த இன்டர்லாக்கிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? என்சி வச்சு உங்களுக்கு போட்டு குடுத்துட்டேன். இதுதான் உங்களுக்கு வந்துட்டு புரியல, இதுல ஏதாவது புரியல அப்படின்னா கேளுங்க. ஃபர்ஸ்ட் கான்டாக்ட், செகண்ட் கான்டாக்ட் வந்துட்டு என்ஓ இதனோட என்ஓ அத என்சியா யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு இது இல்லாத இருக்கும். ஏதாவது தெரியலன்னா கேளுங்க. தேங்க்ஸ்.